ஒரு இடத்துல இந்த இடத்துல இதுதான் நடக்கணும்னா அந்த இடத்துல தான் நடக்கும். சுடுகாடு இருக்கிறது அங்கே தான் நம்ம பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க. அதுக்கு போல வேற எந்த இடத்துலயும் போய் எரிக்க மாட்டாங்க. இவர் பேர் பக்கத்துல பிஏபிஎல்னு ஒண்ணு போட்டிருக்காரு. எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, இத படிச்சுதான் வாங்கினாரா இல்ல பணம் கொடுத்து வாங்கினாரான்னு. மதிப்புமிக்க சமுதாயம் நகரத்தார் சமுதாயம். மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்துமலை முருகன் கோவிலை கட்டுவதற்கு மாபெரும் பொருளுதவி அளித்து உதவியதுதான் நகரத்தார் சமுதாயம். அதோடு மட்டுமில்லாம இன்னைக்கு வரைக்கும் காசியில போய் புனித யாத்திரை செய்பவர்களுக்கு தமிழகத்தை சேர்ந்த மக்கள் வந்து போறதுக்கு சாப்பாடு, இருப்பிடம்னு அனைத்தையும் சிறப்புற செஞ்சு கொடுப்பது நகரத்தார் சமுதாயம். இன்னைக்கு வரைக்கும் ஆன்மீக பற்றுலையும் இறை தொண்டுலையும் தன்னை முன்னிலைப்படுத்தி பெரும் தொண்டு செய்யும் சமுதாயம் நகரத்தார் சமுதாயம். அப்படிப்பட்ட சமுதாயத்துல பிறந்துட்டு பொறுப்பில்லாத உங்களுடைய பதில் அந்த சமுதாயத்துக்கே தலைகுனிவன் தான் சொல்லணும். அரசியல் லாபத்திற்காகவும் திமுகவினுடைய பதவி ஆசைக்காகவும் தமிழகத்தில் உள்ள இந்து மக்கள், பெரும்பான்மை மக்கள் மதிக்கக்கூடிய இறைபக்திய சுடுகாட்டோடு ஒப்பிட்டு பேசியிருக்கீங்களே. உங்களுக்கு ஒரு சாமானிய பெண்ணா இருந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கெல்லாம் மதிப்புமிக்க நகரத்தார் சமுதாயத்துலதான் பிறந்தீங்களா? பதவிக்காக என்ன வேணாலும் பேசலாம், யார வேணாலும் கொச்சப்படுத்தி பேசலாம்னா நியாயம் பிழைக்கும் ஐயா இந்த பிழைப்ப. தமிழக மக்கள் அத்தனை பேரும் உங்களோட ஒவ்வொரு அநியாயத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. 2026ல இது அத்தனைக்கும் உங்களுக்கு பதிலடி கிடைக்கும்.